பிரைஸ் லார்ட். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Proverbs chapter 19 and verse 17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம எல்லாம் செலிப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சவங்க சர்ச்சோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட இது எவ்வளோ நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் அவ்வளோ முயற்சிகளை நம்மளால் கூடின அளவு செய்து நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வோம். இப்படி செய்கிற வேலையில் நம்ம ஒரு சின்ன சிந்தனைக்குள்ளே யோசித்து பார்ப்போமே, நம்ம எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்குறோம்? உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்தாருன்னு சொல்கிறாங்க, அவர் பிறந்தார், சிலுவையில் நம்ம பாவத்துக்காய் மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்து அவர் பரலோகத்துக்கு போயிட்டார், நமக்காக காத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது உண்மையாகவே இந்த இறைவன் இருக்கிறாரா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சில வேளைகளை நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் நிச்சயமாக இந்த சீசனில் நீங்கள் கடவுளை முகமுகமாய் பார்க்க முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எப்படின்னு சொன்னால், ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி வசனம் எழுதியிருக்கிறது. நமக்கு ஒரு பழமொழி கூட உண்டு, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம செலிப்ரேட் பண்ணுற இந்த சீசனில் நம்மளால் முடிந்த உதவியை ஏதாவது ஒரு ஏழைக்கோ இல்லை தரித்திரர்களுக்கோ நீங்கள் செய்து பாருங்களேன். நிச்சயமாக உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த பரிசையோ இல்லை உணவையோ அவங்க பெற்றுக்கொண்டு அதில் வருகிற சந்தோஷத்தின் மிகுதியால் சந்தோஷமாக சிரிப்போடு கூட உங்கள்கிட்ட நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிரிப்பில் நீங்கள் இறைவனை பார்க்கலாம், அந்த நன்றியில் நீங்கள் இறைவனை உணரலாம், அவங்களோட நெகிழ்ச்சியான கண்ணீரில் நீங்கள் கடவுளை நிச்சயமாய் பார்க்க முடியும். அப்பொழுது நிச்சயமாக நம்ம யோசித்து பார்த்தோன்னு சொன்னால், ஏழையின் சிரிப்பில் கண்டிப்பாக நம்ம இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏழைக்கு இறங்கணும். ஸோ இந்த செலிப்ரேஷன் சீசனில் நம்ம மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் பார்த்தா அது நம்ம சுற்றி இருக்கிற அநேகரையும், முக்கியமாக சந்தோஷத்திலே குறைவுடையவர்களுக்கு நம்ம தேடி சந்தித்து அவங்களுக்கு தேவைகளை சந்தித்து சந்தோஷத்தை கொடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவங்களோட சிரிப்பில் நம்ம இறைவனை காண முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது நம்ம கடவுளுக்கே கடன் கொடுக்கறது போல இருக்கிறதா. கடவுள் நிச்சயமாய் அவர் கடனாளியாக இருக்கிறத விரும்ப மாட்டார். நம்ம கொடுத்ததை அவர் பல மடங்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவை செலிப்ரேட் பண்ணுற இந்த சீசனில் மற்றவங்களையும் கூட்டி சேர்த்து மற்றவர்களால் நம்ம செலிப்ரேட் பண்ணணும், மற்றவரோட சந்தோஷத்தை கொண்டு செலிப்ரேட் பண்ணுவோன்னு சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.